நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த பிண்டம் கொடுக்கறது, இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் போதும் அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து காரணம் அப்படிங்கிறது, இதுதான் பேஸ். சரிங்களா? இந்த காலகட்டத்துல இதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா? அருகம்புல் தர்பை போடுற வழக்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா? யாரா ஃபாலோ பண்றோமா? ஆமாங்க ஐயா, பண்றாங்க ஐயா. பண்ணிருக்காங்க. கிராமத்துல இருந்தா பண்ணுவீங்க, சிட்டில இருந்தா சிட்டில தர்பாய் போட்டுக்கிறோம். ஓகே. சாப்பாட்டுல தர்பாய். அப்போ சரியான முறை அப்படின்னா ராகு மூலியமா ஒரு கிரகணம் வந்துச்சு அப்படின்னா அருகம்புல்ல வந்து பயன்படுத்தணும். கேது மூலியமா ஒரு கிரகணம் வந்துச்சுன்னா அது வந்து தர்பை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பேசிக் ரூல். இப்ப இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ராகு மூலியமா ஏற்படுதா, கேது மூலியமா ஏற்படுதா? ராகு ராகு மூலியமா. ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட வந்து நெருங்கி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு, கும்பராசியில வந்து ராகு இருக்கு. அதனால இந்த கிரகணம் அப்படிங்கிறது ராகு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்.